டேய் உனக்கு ஒரு ஆபத்துடா, உன்னை பிடிக்கிறதுக்காக ஒரு பேய் வந்திருக்கு, சந்தியாகால வேளையில வாசல்ல நிக்காத, ஓடிவான்னு கூப்பிடுகிறாள். யார் வந்தாலும் நானே ஆத்துக்குள்ள ஓடி வந்துடுறேன், அது வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாதேன்னா. யசோதை பார்த்தா, இல்லடா, அந்த கம்சனாகியவன் சாதாரணமா அனுப்பல, உன்னை ஏமாற்றி அழிப்பதற்காக அனுப்பியிருக்கான். அதனால அவ உண்மையான வடிவத்துல வரமாட்டா, அந்த செம்பட்ட முடியோட கருப்பு உடலோட வரமாட்டா. ஒரு சாதாரண பெண் போல அழகா கூந்தல்ல பூவெல்லாம் வச்சுட்டு தலையை அழகா பின்னிண்டு, அதனால பேய் மாதிரி அப்படியே ஃப்ரீஹாரோட வரமாட்டா. தலைய நல்லா பின்னிண்டு தெய்வீகமா வருவோம். நீ ஏமாந்துருவடா, வஞ்சிப்பதற்கு விடுத்தான் அப்படின்னா யசோதை. கிருஷ்ணன் சொன்னா, ஆமா, நீ கம்சன் வீட்டுல போய் நேர்ல இதெல்லாம் பாத்தியா? என்னமோ நீயே எல்லாம் பார்த்த மாதிரி மாறு வேஷத்துல வர சொன்னாங்கிற, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேக்குறானோ. அதுக்கு யசோதை சொல்றா, கருப்பு நிறம் படைத்த செம்பட்டை முடி கொண்ட ஒரு பேய மாறு வேஷத்துல அனுப்பி உன்னை வஞ்சித்து அழிக்க சொல்லியிருக்கான்னு நிறைய பேர் பேச நான் கேட்டேன்னா. கிருஷ்ணன் சொன்னான், ஊரார் 1000 பேசுவா, அதெல்லாம் நம்புவியான்னு கேட்டான். அடுத்து யசோதை சொன்னாலாம், இந்த வார்த்தை வெறும் ஊரார் மட்டும் பேசல, வசுதேவர் நந்தகோபரிடம் சொன்னார். இது ஒரு பெரிய ரகசியம் பாகவத புராணத்துல இருக்கு. அதாவது கண்ணன் பிறந்தவாறே நந்தகோபர் என்ன பண்றார், தன்னுடைய பேரரசனான கம்சனுக்கு கப்பங்கட்டுவதற்காக செல்கிறார். ஏன்னா நந்தகோபர் ஆயர்பாடி தலைவர், கம்சன் பேரரசன். இவர் அவனுக்கு போய் கப்பம் கட்டணும், வட்டி கட்டணும். அதற்காக பால், தயிர், நெய், வெண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு கப்பமாக கம்சனுக்கு செலுத்த போறார். அப்படி கம்சனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு தன் நண்பரான வசுதேவரை நந்தகோபர் சந்திக்கிறார். அப்போ வசுதேவர் நந்தகோபன் சொல்றாராம், உன் குழந்தைக்கு ஆபத்து இருக்குப்பா, இங்க தெரியக்கூடிய நிமித்தம் சகுனம் அதெல்லாமும் சரியில்லை, கம்சனும் ஏதோ உன் குழந்தைய அழிக்கணும்னு நினைக்கிறான் போல இருக்கு, அதனால நண்பா நந்தகோபா, நீ ஆத்துக்கு போ, உன் குழந்தைய நன்னா பார்த்துக்கோன்னு வசுதேவர் சொல்லி அனுப்பி இருக்கிறார். அப்ப வசுதேவருங்கிறவர் நல்ல மனுஷன், வாழ்க்கையில சத்தியம் தவற மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். அவரே சொல்லியிருக்காருன்னா ஓர் வார்த்தைனா ஒப்பற்ற வார்த்தை, சிறப்பான வார்த்தைன்னு அர்த்தம். அப்போ என்பது ஓர் வார்த்தையும் உண்டு, அந்த ஒரு ஒப்பற்ற ஒரு வார்த்தை வசுதேவர் நந்தகோபரிடம் சொன்ன வார்த்தை. இப்ப யசோதைக்கு இது யார் குழந்தைன்னு தெரியுமா தெரியாதா அந்த விசாரமே தேவையில்லை. வசுதேவர் ரிலையபிள் பர்சன், அவருக்கு நல்ல நண்பர் நந்தகோபர். அந்த வசுதேவர் நந்தகோபர்கிட்ட சொல்லியிருக்காருன்னா நிச்சயமா அந்த பேய் வருவா. அதனால தான் சொல்கிறேன், அழகாக மேகங்கள் வானிலும் ரத்தனம் பதித்த மாளிகைகள் பூமியிலும் சுற்றி மதில் சுவரும் சூழ்ந்து காக்கக்கூடிய திருவள்ளரிக்குள்ள வந்துடு. இதற்கு வெளியே நீ நின்றால் எனக்கு பயமா இருக்கு. அழகனே கிருஷ்ணா புண்டரிகாட்சா, காப்பிட உனக்கு நான் ரட்சை செய்ய திருஷ்டி கழிக்க வாராயின்னு யசோதை அழைக்கிறாள்.